வணக்கம் நேயர்களே. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. நம்ம மணலில் கிணறு வெட்டும்போது எந்த அளவுக்கு தோன்றமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி வரும். அதே மாதிரி ஒருவர் எந்த அளவுக்கு படித்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு அறிவு சுரக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஸோ கல்வி ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு உதவுற வகையில் ஜனம் தொலைக்காட்சியின் என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சி தொடர்புக்கு நீங்கள் பேச வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அழைக்கலாம். சிறப்பு விருந்தினர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஒரே ஒரு விண்ணப்பம், டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு டிவியை பார்க்காம ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு தெளிவாக கேட்கும், நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். இன்றைக்கு ஏஐ, டேட்டா சயின்ஸ் அப்புறம் பயோடெக்னாலஜி பற்றிய படிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்காங்க. அவங்கள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சென்னை ஐஐடியின் பேராசிரியர் டாக்டர் திரு விக்னேஷ் முத்து விஜயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக இன்றைய தேதிக்கு எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, ஃபோனில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ஏஐ அப்படின்னு. அதனாலேயே அந்த படிப்பு மேலே மாணவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை பற்றின புரிதல் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ பொதுவாக இந்த ஏஐ படிப்பை பற்றின முதற்கட்டமாக ஒரு விளக்கம் அப்படின்னா, ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒரு விஷயந்தான். இது வந்து ரொம்ப புது விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1950ஸ்லேருந்தே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ரிசர்ச் அதோட வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கடந்த கொஞ்ச நாள்களில் டேட்டா வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. அதாவது தரவுகள் வந்து நிறையா ஆகும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணவோ இல்லை ஒரு இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணவோ முடியும். ஏன்னா அது பழகணும் இல்லையா. நம்ம வந்து நமக்கு நெருப்பு சுடுங்கிறது யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா தெரியும், இல்லை நம்ம கொண்டு போய் கையை வச்சோம்னா தெரியும், அதுக்கப்புறம் தொட மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு மெஷினுக்கும் அது வந்து பழகணும். அது வந்து இட் ஹேஸ் டு லேர்ன். அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு நிறையா டேட்டா தேவை. அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ் போல் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு ஹேண்டல் டிவைசஸ் இருக்கு இல்லையா, செல்ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப், இன்டர்நெட், இது மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் வரும்போது டேட்டா நிறையா கலெக்ட் ஆகுது. அது மூலமாக நிறையா அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ ஏஐ நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதனால இப்போ ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது போக பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் லைக் எல்எல்எம்ஸ் ஆர் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், இந்த சாட் ஜிபிடின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுனால ஏஐக்கு வந்து நிறையா பாப்புலாரிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் ஏஐ படிக்கணும்னா முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, அதில் நிறையா மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், அண்ட் ப்ரோக்ராமிங் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா புரிதலோடு படிக்கும்போது மட்டும்தான் ஏஐயில் சிறப்பாக புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சும்மா வந்து மேலோட்டமாக படித்தீங்கன்னா அதை செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஏஐ மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அதை ஒரு டிகிரியாக படிக்கிறீங்கன்னா நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த கல்லூரியில் அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு திறமை இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் ஏதோ ஒரு காலேஜில் சும்மா சேர்றோன்னு ஏஐ சேர்றதுல நிறையா ரிஸ்க்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, அவங்க ஏஐ கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, மேபி ஒரு பேப்பர் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் கிடைக்குமாங்கிறதுல சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் பத்தாது, நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அதனால் நல்ல கல்லூரியில் படிக்கணும், தேர்வு செய்து படிக்கணும். அதே மாதிரி ஏஐ மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏஐங்கிறது வந்து ஒரு டூல். நீங்கள் எப்படி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு தேவையாயிடுச்சு, எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை வந்ததோ, அது மாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இன்றைக்கி ஏஐங்கிற டூல் உங்களுக்கு தேவை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு மாணவரோ வந்து எனக்கு வந்து இல்லை லா படிக்கணும்னு ஆசை, இல்லை பயோடெக் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையும் படிக்கலாம். அதோடு சேர்ந்து ஏஐயும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதுதான் இன்றைக்கி தேவை. நீங்கள் வந்து அதை ஒரு டூலாக, அதுக்கு ஒரு நெசசரி ஸ்கில், அதனால் கண்டிப்பாக அதை படிக்க வேண்டிய அத்தியாவசியம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏஐ மாதிரியே டேட்டா சயின்ஸ் பற்றியும் பரவலாக பேசப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. ஸோ அந்த நிறையா தரவுகள் வரும்போது அதை பற்றி அதை புரிஞ்சு அதை ஸ்டடி பண்ணி இதில் என்ன, இந்த டேட்டா மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்லேருந்து தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ரெண்டும் தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்.
அதனால ஒன்று பிரிக்க முடியாது, சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி எங்கே படிச்சீங்கனாலும் டேட்டா சயின்ஸும் ஏஐயோ இல்லை ஏஎம்எல்னு சொல்லுவாங்க, மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் சேர்ந்து இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். அது கிடையாது, தனியான்றது ரொம்ப தனிமையோட வராது. ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது ஏஐயும் சேர்ந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வெறும் டேட்டாவை மட்டும் அனலைஸ் பண்ணுறதுன்னா நம்மளோட திறமைகளுக்குள்ளே சுருக்கி அனலைஸ் பண்ணும்போது லார்ஜ் டேட்டா அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 5000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். 5 கோடி டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வேற ஒரு சேலஞ்ச் இல்லையா? ஸோ அதுக்கு நிறையா கம்ப்யூட்டிங் பவர் தேவை. ஸோ அப்போ ஏஐ தேவை. பேசிடுவோம். மீனா சென்னையிலேருந்து அழைச்சிருக்கிறீங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ. வணக்கம் சார். இப்போ ஏஐன்றது ஒரு பெரிய டேட்டா மார்க்கெட் போயிட்டு இருக்கு சார். நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா இல்ல, டிவி வால்யூமை குறைச்சிருங்க. மீனா இணைப்புல இருக்கிறீங்க. ஹலோ. சொல்லுங்க சார். UX டிசைனிங் இந்த கோர்ஸ் இருக்கிற ஸ்கோர் இருக்கா சார்? மீனா உங்க இணைப்பு தெளிவா இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐங்கிறது வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்கில்ஸாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய டேட்டா வரும்போது, நிறைய லார்ஜ் டேட்டாஸ் வரும்போது அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜிபியூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹை பவர் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை ரெண்டையும் சேர்ந்து படிக்கும்போது அதுக்குன்னு இருக்கிற வேல்யூ அதிகம். சரி, நான் இப்போ ஏஐ படிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது? ஸோ ஏஐ படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ்லேருந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பிஎஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இது வந்து ஒரு 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம். ஆனால் இதில் என்ன யூனிக்கான விஷயம்னா மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு வருஷத்துக்குரிய கோர்சஸ் முடிக்கும்போது ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அடுத்து டிப்ளமோ லெவல் இருக்கும், அங்கே வந்து நிறையா ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம காலேஜில் போய் படிக்கும்போது டிகிரியில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு தியரியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, கடைசியில் போய் இது ஃபைனல் இயரில் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் வரும். இதில் அப்படி இல்லாமல் அந்த செகண்ட் இயருக்கு ஈக்குவலண்ட் லெவல் டிப்ளமோ லெவலில் வந்து ஃபுல்லாக ஸ்கில் பேஸ்டாக இருக்கும். ஸோ அதில் 4 ப்ராஜெக்ட்டும் வரும். ஸோ 2 டிப்ளமோ இருக்குது, ப்ரோக்ராமிங் டிப்ளமோ அண்ட் டேட்டா சயின்ஸ் டிப்ளமோன்னு 2 டிப்ளமோ இருக்குது. 2லேயும் 2 ப்ராஜெக்ட்டும் இருக்கும். ஸோ 4 ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு ஒரு டிப்ளமாவோ இல்லை 2 டிப்ளமாவோ கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு அது போதும்னு எக்ஸிட் பண்ணாலும் பண்ணலாம். குறுக்கீடு பண்ணிக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க, ஷெரீன் ஷெரீப் உடுமலைப்பேட்டையிலேருந்து, உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார், 12th முடிச்சு. என்னங்க? இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார், 12th முடிச்சு. சரி, என்ன கோர்ஸுங்க சார் பெட்டரான கோர்ஸ்? இன்ஜினியரிங். ஓகே, இன்ஜினியரிங்கில் நிறையா விதமான கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணுங்கள். எந்த இன்ஜினியரிங்கிறதுல நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டோடு இல்லாமல் உங்களோட பேஷன் என்ன, நீங்கள் 11th 12th படிக்கும்போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தது, மேபி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சிருந்துருக்கலாம், ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸ் எடுங்க, இல்லை கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுங்க. அந்த மாதிரி உங்களோட பேஷன் எதுவோ அது சம்மந்தமான ஒரு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். நல்ல காலேஜில் சேர்ந்து படிங்க. ஏன்னா நல்ல காலேஜ்னு நான் சொல்கிறது வெறும் ரேங்க்கை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது, அந்த காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸை சொல்கிறேன். நீங்கள் அந்த காலேஜில் நல்ல பேராசிரியர்களும் நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரியான ஒரு காலேஜுக்கு போகும்போது உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நல்லாயிருக்கும். அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ அதனால் காலேஜ் சூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்து விழுப்புரத்துலேருந்து ஆண்டனி இருக்கீங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம் ஆண்டனி. வணக்கம் சார். கேள்வியை கேளுங்க. என் பொண்ணு வந்து இங்கே காலேஜ் இதில் தான் சார், கோயம்புத்தூரில் தான் படிக்குதுங்க. என்ன படிக்கிறாங்க?
இது டேட்டா சயின்ஸ் சார். சரி. அது 2 வருஷமா படிச்சுருக்குது. ஆ இன்னொரு பொண்ணு வந்து இசி படிக்குதுங்க. இன்ஜினியரிங்கா? ஆமாம் இசி சார் படிக்குது. சரி. இது வந்து கோயம்புத்தூர்ல படிக்குதுங்க. ஆ 2வது பொண்ணு. சரிங்க. 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கு. ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் படிக்குது. ம் இதில் நல்லா படித்தா நல்லா வேலை வாய்ப்பு தானே கிடைக்குங்களா? அதுதான் சார் கேட்குறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலைவாய்ப்பு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஹை டிமாண்டில் இருக்கிற ஏரியாஸ் இதெல்லாம் தான். அதாவது நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்கிற இடங்கள். நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் நல்லா வளர்த்துக்கணும். காலேஜில் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் படித்தா போதுங்கிற எண்ணம் இல்லாமல் தனியாக நம்மளாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, அதில் ப்ரோக்ராமிங், கோடிங் நல்லா தெரியணும்னா நிறையா ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கோடு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. நிறையா லாங்குவேஜஸ் தெரியணுங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் இல்லை 2 லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை நல்லா புரிஞ்சு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஒரு லாஜிக்கோட உங்களால் ஒரு கோடு எழுத முடியும், ப்ரோக்ராம் எழுத முடியும்னா இன்றைக்கி நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை. கண்டிப்பாக நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி. அடுத்த அழைப்பாளர் ராமன், மதுரையிலேருந்து உங்கள் கேள்வியை கேளுங்க. ராமன், இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ வணக்கம். சார். கேள்வி கேளுங்க. என் பொண்ணுக்காக கேட்குறேன். ம் என் பொண்ணு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி? ஆமா, ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பியூர் சயின்ஸ் தான் படிச்சாங்க. சரி. யூபிஎஸ்சி எழுதுறேன்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க ஏஐ டேட்டா சயின்ஸ் எடுத்துக்க முடியுமா, எடுத்து படிக்க முடியுமா? அந்த மாதிரி தனியாக டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி. ஓகே, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் ஆஃபர் பண்ணுற இந்த ப்ரோக்ராமில் எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சேர்ந்து படிக்கலாம். 11th 12th மேக்ஸ் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சேர்ந்து படிக்கலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் மேக்ஸ் வரும். 11th 12th மேக்ஸில் என்ன படிக்கிறாங்களோ அதில் டேட்டா சயின்ஸுக்கு தேவையான மேக்ஸை நாங்களே சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அவங்க படிக்கிறதுக்கு மேக்ஸில் கற்றுக்கிறதுக்கான விருப்பமும் அதுக்கான எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் சுலபமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான கடின உழைப்பை போடுறதுக்கு தயாராக இருக்கிற யாராலையும் படிக்க முடியும். ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக இந்த வருஷம் கிராஜுவேட் ஆகிற ஃபஸ்ட் பேட்ச் கிராஜுவேட் ஆகுது. அதில் டாப்பராக வந்திருக்கிற பையன் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். அவன் 11th 12th மேக்ஸ் படிக்கலை. அவன் கேட் எக்ஸாம் எழுதி கேட் டேட்டா சயின்ஸ் பேப்பரில் ஆல் இண்டியா லெவலில் ரேங்க் 1 வாங்கியிருக்கான். ஸோ 11th 12th மேக்ஸ் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அவன் வந்து சின்சியராக படித்தான். அதே மாதிரி எஃபர்ட் போடுறதுக்கு தயாராக இருக்கிற யாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நன்றி. அடுத்த காலர் திருப்பூர்லேருந்து விஜயா, உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ. வணக்கம்மா. ஹலோ. ஹலோ சார். பையன் சிஎஸ் படிச்சுட்டாப்ல சார். +2 முடிச்சிட்டாங்க. பிடெக் ஏஐடிஎஸ் ஐடி படிக்கிறேன்றாங்க சார். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? எந்த காலேஜில் சார் சேரலாம்? பிடெக் ஏஐடிஎஸ் அந்த மாதிரியான டிகிரிஸ் நான் இது முன்னாடியே சொன்னது தான். நீங்கள் காலேஜஸ் நிறையா காலேஜஸ் இருக்கும். உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த காலேஜ்னு சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஊர் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஸ்பெசிஃபிக் காலேஜுங்கிறத விட நீங்கள் அந்த காலேஜில் என்ன மாதிரியான ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அதாவது யார் டீச் பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர்ஸ் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா காலேஜோட வெப்சைட்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி அந்த காலேஜில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு, உங்கள் ஊர் பக்கமே இருக்கிற காலேஜாக இருந்ததுன்னா மேபி அங்கே போய் பாருங்கள், அந்த காலேஜை போய் பாருங்கள், அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கூல், அவங்க பையன் படித்த ஸ்கூலில் இருக்கிற இவங்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்டையும் கேளுங்க. அவங்களும் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு மேற்போக்கான புரிதலோடு முடிவு பண்ணாதீங்க. சரி, நன்றி. அடுத்த காலர் நாமக்கல்லேருந்து மைதிலி, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ. வணக்கம் சார் தம்பி 12th முடிச்சிருக்காங்க சார். ஏஎம்எல் எடுத்து படிக்கிறவங்களாங்க சார். நிறைய பேர் அதுக்கு ஸ்கோப் இருக்காது, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன படிக்கணும்னு சொல்கிறாங்கம்மா?
ஏஐ எம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். சரி. ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற கான்செப்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். அதில் நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அகைன் அது படிக்கும்போது நல்லா புரிஞ்சு படிக்கணும். மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா வரும், நல்லா போடுறது கற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்கன்னா அதை படிக்கிறதுல தப்பில்லை. இல்லை கொஞ்சம் வேறு ஏதாவதும் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வேறு ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டே கூடவே ஏஐஎம்எல்லை சேர்த்தும் படிக்கலாம். ஸோ ஏஐஎம்எல்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டூல் ஸ்கில்ஸ். அது வந்து நீங்கள் அதை மட்டுமே டிகிரியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக அதுதான் ஆர்வம் இருக்குது, அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுதான் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் படிக்கிறது தப்பில்லை. இல்லை வேறு ஒரு இது படிச்சுட்டு இதை சேர்ந்து படிக்கிறதுனால செய்யலாம். நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ ஐஐடியில் நான் ஏஐ சேரணுன்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பிஎஸ் ப்ரோக்ராமில் வந்து எப்படின்னா நீங்கள் ஜேஇ எழுதி தான் சேரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஐஐடியில் ஒரு பிடெக் டிகிரி படிக்கணும்னா ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எல்லாம் எழுதி அதில் ரேங்க் வாங்கி செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிஃபையர் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். அதாவது தகுதி தேர்வு தான். இதில் வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, குவாலிஃபையர் எக்ஸாம். அதனால என்னென்னா ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் நாங்கள் வந்து என்ன அந்த செமஸ்டரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வர 4 சப்ஜெக்டை 4 வாரம் நாங்களே சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் வேறு எந்த அடிஷ்னல் கோச்சிங்கும் போக வேண்டியதில்லை. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத படித்து வாரம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு 4 வார முடிவில் ஒரு பரீட்சை இருக்கும். அந்த பரீட்சையில் 4 சப்ஜெக்ட்லேயும் 50% மேலே எடுத்தால் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ லெவல் நான் சொன்னதில் மன்னிக்கணும், ஒரு காலர் இருக்காங்க. ஹரீஷ் வாலாஜாப்பேட்டிலேருந்து உங்கள் கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் முடிச்சிருக்கேன் சார். அடுத்தது என்ன சார் பண்ணலாம்? பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் சார். அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? எஸ் சார். ஏஐல இல்லை சார், அது சம்மந்தப்பட்டது இல்லை. ஃபியூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்குமா? அது ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். ஓகே. ஸோ ஜென்ரலாக காமர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எம்காம் பண்ணலாம். இல்லை ஒர்க் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தேடி பாருங்கள். உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஒர்க் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். எம்பிஏ மாதிரி ஏதாவது பண்ணுறதா இல்லை எம்காம் மாதிரி பண்ணுறதாங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நன்றி. அடுத்த காலர் சேலம்லேருந்து பாலாஜி இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நான் +2 முடிச்சேங்க சார். எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஆர்வம் சார். எங்கே போய் வெளியே என்ன படிக்கிறதுன்னு கேட்டாலும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறைய காலேஜஸில் அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி ஆஃபர் பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக பார்த்து சேருங்க. அப்படி ஏரோநாட்டிக்கல் கிடைக்கல, நல்ல காலேஜஸில் ஏரோநாட்டிக்கல் கிடைக்கல, இல்லை எங்கே சேர்றதுன்ற ஒரு குழப்பம் இருக்குன்னா ஏதாவது நல்ல காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேருங்க. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அதில் ஏரோநாட்டிக்கல் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஏன்னா மெக்கானிக்கலில் நீங்கள் படிக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் ஏரோநாட்டிக்கலுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான். நீங்கள் அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். நன்றி அழைத்தமைக்கு. சரி, நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த அட்மிஷன் ப்ராசஸ் இந்த குவாலிஃபையரில் 50%க்கு மேலே வாங்கிட்டா அட்மிஷன் ஃபவுண்டேஷன் லெவல் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் டிப்ளமோ லெவல் நான் சொன்னது மாதிரி 4 ப்ராஜெக்டோடு சேர்த்து அந்த டிப்ளமோ லெவல் முடித்தா அப்புறம் டிகிரி லெவல், அங்கே பிஎஸ்சி டிகிரி பிஎஸ் டிகிரின்னு 2 லெவல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸில் போகும்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. இந்த குவாலிஃபையர் எக்ஸாம் வந்து நீங்கள் வேறு யார் கூடயும் கம்ப்ளீட் பண்ணல இல்லையா. நம்ம எப்பயும் ஒரு நுழைவுத் தேர்வுனா ரேங்க்னு வரும்போது அடுத்தவங்களை விட நம்ம நல்லா பண்ணணுங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கும். இந்த குவாலிஃபையர் எக்ஸாமில் அப்படி கிடையாது. யூ கம்பீட் வித் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ நீங்கள் 50% வாங்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்ரி டைம் எவ்வளோ நல்லா மார்க் வாங்குறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் அப்சல்யூட் கிரேடிங் தான். நீங்கள் 90% மேலே வாங்கணும்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கான மார்க் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக உங்கள் எஃபர்ட்டில் மட்டுமே இதில் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால there will be a lot more opportunities. இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் 11 முடிச்சிருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம் சார். 10th வரைக்கும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். 11th 12th மேக்ஸ் தேவையில்லை. 11th முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோக்ராம். நீங்கள் 11th 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அப்ளை பண்ணி அட்மிஷன் லெட்டர் வாங்கி வச்சுட்டு 12th முடிச்சதுக்கப்புறம் ஜாயினும் பண்ணலாம். இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பனாக தான் இருக்குது.
மே 20th வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஜாயின் இப்போ அப்ளை பண்ணினீங்கன்னா ஜூனில் உங்களுக்கு அந்த 4 வீக் ட்ரைனிங் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது முடியும் போது ஜூலையில் இதுக்கான பரீட்சை இருக்கும். ஜூலையில் முடித்த உடனே அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை 1 இயர் வரைக்கும் அந்த அட்மிஷன் வேலிட் இருக்கும். நீங்கள் அடுத்த ஜனவரிலேயோ செப்டம்பர்லேயோ இல்லை ஜனவரிலேயோ கூட கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஐஐடியில் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ நான் வெளியில் ஏஐ படிக்கணும் அப்படின்னா டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்குது? ஏஐ சம்மந்தமாக நிறையா டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து ஏஐ டிபார்ட்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஏஐ ஸ்பெஷலைசேஷன், இல்லை எம்எல் ஸ்பெஷலைசேஷன், மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த எந்த காலேஜில் சேர்றீங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் சேர்ந்து படிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு ப்ரோக்ராம் படிக்கும்போது மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து அடிஷ்னல் எஃபர்ட் நம்மளாக போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம காலேஜ் பேஸ்ட் கரிக்குலம் மட்டும் பத்தாது, ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப முதல்ல இருந்து அதை தான் எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் வந்து நிறைய சமயம் என்ன நினைக்கிறாங்க, நான் காலேஜ் போகிறேன், காலேஜில் சொல்லி கொடுத்தது நான் நல்லா படிச்சிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன், அது போதும் அப்படின்னா இன்றைக்கி சுச்சுவேஷனில் அது பத்தாது. நீங்கள் அது போக உங்களோட திறன்களை வளர்த்துக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து முதல்ல ஒரு ப்ராப்ளமை கொடுத்துட்டு இது நீ சால்வ் பண்ணிட்டு வா, அப்புறமா நான் உன்னை இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி கம்பெனிஸ் நிறையா வந்துடுச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த ப்ராப்ளமை நம்மளாக சால்வ் பண்ண தெரியணும். அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் நிறைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் ஒரு கோடிங் ஸ்கில்ஸ், அது என்ன டொமைன் எடுத்துருக்கீங்களோ அதுக்குரிய ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, ஒரு காலர் இருக்காங்க, பேசுகிறோம். ஹரி கோத்தகிரிலேருந்து உங்கள் கேள்வி கேளு. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். ஏஐ பெஸ்ட் மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸா? புரியலங்க. ஏஐ எது பெஸ்ட் மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸா? ஏங்கிறது மிஷின் லேர்னிங்கா டேட்டா சயின்ஸா? சார், மெஷின் லேர்னிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நிறைய இருக்குது. அதாவது மெஷின் லேர்னிங்கிறது ஒரு மெஷின் இருக்கிற டேட்டாவை வச்சு கற்றுக்கிறது. ஸோ இது மாதிரி ஏஐனா மிஷின் லேர்னிங்காக டேட்டா சயின்ஸானலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஏஐங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம். ஸோ அதில் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஏஐங்கிறது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம், இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு செயற்கை நுண்ணறிவுன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு மெஷினுக்கு இருக்கிற அறிவு, அவ்வளோதான். அதுக்கு வேறு டூல்ஸ் இருக்குது கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஓகே, நன்றி சார். இப்போ நம்ம கோர்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது ஃபீஸ் எப்படி சார் அஃபோர்டபுளாக இருக்குமா? ஒரு நடுத்தர குடும்பத்தால் இதை படிக்க முடியும்? இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஐஐடி மெட்ராஸோட மெயின் கோல் வந்து எல்லாருக்கும் இது ரீச்சபிளாக இருக்கணும். அதனால ஃபீஸ் ரொம்பவே நாமினல் தான். அது போக எப்படின்னா, நீங்கள் இந்த செமஸ்டர் 2 கோர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அந்த 2 கோர்ஸுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும். 4 கோர்ஸ் பண்ணிங்கன்னா 4 கோர்ஸுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும். அது போக 5 லட்சத்துக்கு குறைவான ஆண்டு வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு 50% ஃபீஸ் சப்போர்ட் ஐஐடி மெட்ராஸ் தருது. 1 லட்சத்துக்கு குறைவான வருமானம் இருந்ததுன்னா 75% ஃபீஸ் சப்போர்ட் ஐஐடி மெட்ராஸ் தருது. ஸோ எங்களோட டைரக்டர் சொல்கிறது என்னென்னா, சரஸ்வதி மாணவர்களோட பொறுப்பு, லக்ஷ்மி எங்கள் பொறுப்பு அப்படின்பாரு. ஸோ அதுதான், அது எந்த ஒரு கொள்கையோடு தான் நாங்கள் இதை பண்ணுறோம். நீங்கள் ப்ரோக்ராமோட ஃபீஸ் வெப்சைட்டில் வந்து ஓப்பனாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு கோர்ஸுக்கும் என்ன ஃபீஸ்னு பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். பெரம்பூர்லேருந்து வசந்தி, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. இணைப்பில் இருக்கிறீங்க? சார், பாப்பா இப்போ 11th முடிச்சு 12th போறா. இப்போ சிவிலோட பிஎஸ் படிக்கலாமா? என்னங்கம்மா? அவ இப்போ 12th முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு பிஎஸ் படிக்கலாமான்னு கேட்குறேன். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஎஸ் படிக்கலாமான்னு கேட்குறேன். டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா? டேட்டா சயின்ஸ் படிக்கலாம். ஐஐடியில் படிக்கலாம் மேடம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு காலேஜ் டிகிரியோடு சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற மாணவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% மாணவர்கள் வந்து வேறு ஒரு டிகிரி சேர்ந்து படிக்கிறாங்க. அது இன்ஜினியரிங் டிகிரியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி டிகிரிகளாகவும் இருக்கலாம். வேறு ஒரு காலேஜ் டிகிரியோடு சேர்த்து இதை படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இதில் சொல்லிக் கொடுக்குறது. ஆன்லைன்லேயும் எக்ஸாம் வந்து இன்பர்சன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கிற எக்ஸாம் சென்டரில் போய் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும்.
அதனால நீங்கள் வேற ஒரு காலேஜ் டிகிரி படிச்சுக்கிட்டேவும் இதை படிக்க முடியும். நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, ராணிப்பேட்டையிலேருந்து கார்த்திகேயன். உங்கள் கேள்வி கேளுங்க. கோர்ஸ் வந்து கரண்ட் இல்லைங்களா இல்லை இது வந்து ஆன்லைன் படிப்பா சார்? என்னதுங்க? ஐஐடியில் வந்து இப்போ பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அது வந்து கரண்ட்ல படிக்கலாமா இல்லை ஆன்லைன் சார்? அது ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இருக்கும், அது போக லைவ் செஷன்ஸ் இருக்கும், லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் எவ்ரிடே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஜாயின் பண்ணி படிக்கலாம். அது போக எக்ஸாம்ஸ் இருக்கிறது மட்டும் சென்டரில் வந்து எழுதணும், நேரடியாக வந்து தான் எழுதணும். அது வந்து ஆன்லைனில் கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமைகளில் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ இதை நாங்கள் வந்து ஒரு ஃபுல்லி ஆன்லைன் ப்ரோக்ராம் கிடையாது, இது ஹைப்ரிட் ப்ரோக்ராமாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸாம்ஸ் இன் பர்சன் இருக்கிறதுனால இது ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம். அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட இவாலுவேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற நம்பிக்கையால் இது வந்து ஆன்லைன்னு சொல்லப்படாது. இது வந்து ரெகுலர் பிஎஸ் டிகிரின்னு எப்படி ஒரு பிடெக் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்கும். நன்றி அழைத்தமைக்கு. சார், நம்ம பேசிட்டு ஒரு நேயர் கூட கேட்டார், டேட்டா சயின்ஸும் இதுவும் வேறு வேறையாகுது. அடிப்படையில் எல்லாருக்குமே என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், அதுலேருந்து ஏஐ எங்கே வேறுபடுது? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்ன ப்ரோக்ராம் எழுதணுங்கிறது. ஸோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அது டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகுது. அது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் தானாக யோசிக்க பழக்கிறது, அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது தான் வந்து அந்த லேர்னிங் டூல்ஸ் அது பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணும்போது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக உருமாறுது. நீங்கள் இருக்கிற நம்ம சொல்கிறத மட்டும் அது செய்யணும்னு டிஃபைன் பண்ணுறப்ப அது வெறும் ப்ரோக்ராம் இல்லை. நான் படிப்பில் கேட்குறேன். படிப்புலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் கொஞ்சம் வேறுபடும். நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து ரெண்டுலேயுமே தேவைப்படும். ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தேவைப்படுற மேத்தமேட்டிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இதில் தேவைப்படுற மேத்தமேட்டிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் படிப்புகளில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஆனால் பை அண்ட் லார்ஜ் கொஞ்சம் ஓவர்லேப்பும் இருக்கும். அது வந்து ஃபுல்லி யூனிக்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, நிறைய ஓவர்லேப்பும் இருக்கும். சரி, அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். கம்பம்லேருந்து முருகேசன், உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தம்பி வந்து இப்போ +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்காங்க சார். சரி. இப்போ ஏஐ படிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ சார். இதில் ஒரு ஏஐன்னு தனியாக படிப்பு மட்டும் இருக்குங்களா, இல்லை வேறு கோர்ஸ் எடுத்துட்டு அது சப்ஜெக்டாக படிக்கிறதா சார்? இந்த கேள்வி எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா ஏஐ மட்டும் படிக்கிறதா இல்லை வேற ஒரு டிகிரியோட வேற ஒரு படிப்போட சேர்த்து படிக்கிறதாங்கிற கேள்வி வந்து நமக்கு ஒரு லாங் டேர்ம் கொஸ்டின். இது இமீடியட்டாக இருக்கிறதில்லை. வேறு ஒரு டிகிரியோடு சேர்த்து படிக்கும்போது அதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. வேறு ஒரு டிகிரியோ இல்லை வேறு ஒரு டொமைனோ படிக்கும்போது நீங்கள் ஏஐங்கிறது ஒரு டூல் எந்த ஃபீல்டில் வேணாலும் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அந்த டூலில் நீங்கள் ஒரு ஃபீல்டில் யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபீல்டை பற்றின புரிதல் வேணும். இப்போ ஒரு எக்கனாமிக்ஸில் நான் ஏஐ யூஸ் பண்ண போகிறேன், இல்லை ஃபினான்ஸில் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு அந்த ஃபினான்ஸை பற்றின புரிதல் வேணும். இப்போ நான் பயோடெக்னாலஜி டொமைன்லேருந்து வரேன், அங்கே ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹெல்த் கேரில் ஏஐ நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது பயோடெக்னாலஜியை பற்றியோ இல்லை மெடிசன் பற்றியோ ஒன்றுமே தெரியாதவங்க ஏஐ மட்டுமே தெரிஞ்சிருந்தால் அந்த ஃபீல்டில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டொமைன் நாலேஜ் அதோடு சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாலேஜும் இருக்கும்போது அதுக்குன்னு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் சேர்ந்து படிக்கும்போது ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, லக்ஷ்மி நாராயணன், சென்னையிலேருந்து. உங்கள் கேள்வி கேளுங்க. இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க கேள்வி கேளுங்க. அவருடைய இணைப்பில் பிரச்சனை. அடுத்த காலர் பொத்தேரியிலேருந்து கோவிந்தராஜன், உங்க கேள்வி கேளுங்க. இவர் சார் சொல்லும்போது பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஐஐடியில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸை பற்றி சொன்னார். இப்போ இதுக்கான வேலை வாய்ப்புகள், இப்போ ஐஐடி சயின்ஸ் ஐஐடிங்கிறதுனால வேலை வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸுங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனால் அதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார்? ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ லெவல் முடித்ததுக்கப்புறம், நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் டிப்ளமோ லெவல்லேருந்தே சொல்லிக் கொடுக்குறோங்கிறதுனால டிப்ளமோ லெவல் முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுறாங்கன்னா நிறையா பேர் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டு கொஞ்ச நாள் இன்டர்னாக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ அது மூலமாக ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி வேலைக்கு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இல்லை அதே மாதிரி இன்னொரு காலேஜ் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு
உடனே வேலைக்கு போக முடியாது, இன்டர்ன்ஷிப் போக முடியாது, இந்த டிப்ளமா முடித்த உடனே போக முடியாது, அவங்க வந்து 4 வருஷம் டிகிரி முடித்தா தான் போக முடியுங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்ளமாவில் இந்த ஸ்கில்ஸை கெயின் பண்ணிவிட்டு அவங்களோட காலேஜ் கேம்பஸ் மூலமாகவும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லைன்னா கிடைச்சிருக்காதுங்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகிறாங்க. இது போக ஃபைனல் இயர் டிகிரி லெவல் வரைக்கும் வர்றவங்களுக்கு டிகிரி லெவலில் நாங்களும் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வச்சுருக்கோம். இங்கே ஐஐடியிலேருந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறோம். இது வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல இருந்து வராது. ஆனால் நாங்கள் எங்கள் டீம்லேருந்து கம்பெனியோட கனெக்ட் பண்ணி வி ஹெல்ப் தெம் கெட் பிளேஸ்ட். அது மாதிரி வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி கொடுத்துட்டு தான் இருக்கும். நன்றி. அடுத்த காலர் கணேஷ் நாகர்கோவிலேருந்து. உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ சார். ஆக்சுவலாக எம்எஸ்சி மெடிக்கல் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போது டேட்டா சயின்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஸோ மெடிக்கல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறதுல நிறையா டேட்டா சயின்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, நீங்கள் ஜீனோமிக் டேட்டா அனாலிசிஸ் இருக்குது, இல்லை லார்ஜ் டேட்டா அனாலிசிஸ், அந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மெடிக்கல் பயோடெக்னாலஜி நாலேஜ் இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏஐ லேர்ன் பண்ணிங்கன்னா ரிசர்ச்சில் யூ கேன் டூ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கம்பெனிஸ்லாம் கூட பார்க்குறாங்க. இப்போ நிறையா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தேடுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதில் ஹெல்ப் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸ் படிக்கிறதுக்கு அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடணும். நீங்கள் மெடிக்கல் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கிறப்ப கொஞ்சம் வருஷங்களாக மேக்ஸ் போடாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஏஐ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கான உழைப்பை நீங்கள் போட வேண்டியிருக்கும். நன்றி சார். பயோடெக்னாலஜி பற்றியும் பேசிடலாம். அதில் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது? பயோடெக்னாலஜிங்கிறது வந்து நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஏரியா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜினியரிங் டிசிப்ளினோ எந்த ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்க ரிசர்ச் பண்ணுறது வந்து ஒரு பயாலாஜிக்கல் ப்ராப்ளமில் தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயம் புரியாத விஷயங்கள் இன்னும் இருக்குன்னா அது நம்ம பயாலஜியில் தான். அதனால் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க, ஆராய்ச்சியில் ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் வந்து பயோடெக்னாலஜி எடுத்தாங்கன்னா நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து நிறையா கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர்லேயோ இல்லை டேட்டா சயின்ஸ்லையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஆனால் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஃபீல்ட்லையும் இல்லாத அளவுக்கு பயோடெக்னாலஜியில் மட்டும்தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா மக்கள் தேவைப்படுவேன். சரி, ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். போச்சம்பள்ளியிலேருந்து மாத்தூர் இருக்கீங்க. உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம். உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் பையன் சயின்ஸ் முடிச்சிருக்கான் சார். சரி, சயின்ஸ் குரூப் +2ல. அவன் +2 முடிச்சுட்டு இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா சார்? கெமிஸ்ட்ரி படிக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஏஐ படிக்கலாமா சார்? கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஏஐ படிக்கலாமா? கெமிஸ்ட்ரியும் ஏஐயும் சேர்ந்து படிக்கலாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசியாலஜி எல்லாத்துலேயுமே நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்களே ஏஐ சம்மந்தமானதில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக படிக்கலாம். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ஒரு மாலிகுல் ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை அது எப்படி வருது, அந்த கெமிஸ்ட்ரியை பற்றின ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான தேவைகள் ஏஐலையும் இருக்குது. ஸோ சேர்ந்து படிக்கலாம். ஏஐயை பொறுத்த வரைக்கும் எந்த டொமைனோட வேணாலும் சேர்ந்து படிக்கலாம். அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் அலைடு ஏரியாஸ் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஏரியாஸில் படிக்கும்போது அதுக்கான எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அவ்வளோதான். நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஆனால் டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும், சார் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, சென்னையிலேருந்து புண்ணியகோடி. உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். கேளுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. சார், இப்போ ஐஐடியில் வந்து டேட்டா சயின்ஸ் ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஐஐடி கோர்ஸ் இப்போ வந்து அதுவும் ஏஐடிஎஸும் சேமா சார்? டேட்டா சயின்ஸும் இதுவும் சேமா? ஆமாம். நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிற டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான எல்லா டாபிக்ஸும் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஸோ நீங்கள் டிப்ளமோ லெவலில் ஒரு டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ்னு இருக்கிறதுல மெஷின் லேர்னிங் சம்மந்தமான எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அடுத்து டிகிரி லெவல் வரும்போது அவங்க ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
அப்புறம் டீப் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே சொல்லிக் கொடுக்கப்படுது. ஸோ நீங்கள் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் ஒரு ஏஐ அண்ட் எம்எல் அந்த மாதிரி ஒரு டிகிரியோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதுலேயும் அதுக்கு சம்மந்தமான எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும். இன் அடிஷன் நம்ம ப்ரோக்ராமிங் சம்மந்தமானதும் இதில் சொல்லிக் கொடுக்கப்படும். நன்றி சார். இப்போ ஏஐ படிக்கும்போது நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏஐன்னு ஃபஸ்ட்டு ஏஐன்னு இருந்து அப்புறம் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு வந்தது. இப்போ அப்படி மாறிக்கிட்டே போகுது. இப்போ நான் படித்து முடித்தோடனே அப்டேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதாவது நீங்கள் படிக்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு காலேஜில் போய் டிகிரி படிக்கிறதுங்கிறது அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை எப்படி கற்றுக்கணுங்கிறத அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் தான் நம்ம காலேஜ் படிக்கிறோம். அங்கே படிக்கும்போது இப்போ ஒரு ஐஐடியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னா, ஐஐடியில் எங்கள் கேம்பஸில் வந்து பிடெக் படிக்கிறவனுமே வந்து எவ்ரி 1 இயர் சிலபஸ் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ சிலபஸ் வந்து நம்ம ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்லிக் கொடுப்போம். அதை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோ அதுக்குரிய எபிலிட்டிஸை டெவலப் பண்ணுவோம். அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா வேறு ஒரு புது டெக்னாலஜி வந்ததுனாலும் அதை கற்றுக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ லேர்னிங் டு லேர்ன் அதுதான் முக்கியம். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. அது புதுசாக வந்தாலும் கற்றுக்கிறதுக்கான திறமை அந்த காலேஜ் போகும்போது வளர்த்துக்கணும். அது கண்டிப்பாக அதுக்கான ட்ரைனிங் கிடைக்கும்போது அந்த திறமை வளரும். நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒழுங்காக புரிஞ்சு நல்ல ஒரு புரிதலோடு படிக்கும்போது கண்டிப்பாக அதை பண்ண முடியும். சரி, ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். மத்திய பிரதேஷ்லேருந்து மோகன், உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். கேளுங்க, கேள்வி கேளுங்க சார். நான் வந்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஒரு பிஜி கிராஜுவேட் சார். எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரியா? ஆமாம் சார், ஆமாம் சார், எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. சரி. எனக்கு ஏஜ் இப்போ 40 இயர்ஸ் ஆகுது சார். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். லெபரட்டரி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சென்னைக்கு போன மாதம் வந்திருந்தேன் சார். ஆக்சுவலாக பிஎஸ்சி விஷயமா வந்திருந்தேன் சார், பிஎஸ்சி பண்ணுறதுக்காக. அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ வந்து இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து மாலிகுலர் ஸ்டிமுலேஷன் இதில் வந்து எடுத்து பண்ணலாம். அது வந்து ஏஐ பேஸ்டு. இப்போ ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து ஏஐ பேஸ்டுன்றதுனால நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். கைட் பண்ணாங்க லேப்டாப்பில் மாலிகுலர் ஸ்டிமுலேஷன் பற்றி. இப்போ ஃபியூச்சர். ஹலோ, சொல்லுங்க. இப்போ உங்கள் நிகழ்ச்சி பார்த்துக்கோங்க சார். நீங்கள் சொன்னீங்க டூல்ஸ் வந்து நம்ம அந்த ஏஐ டூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். வெறும் நம்ம டிகிரின்றது மட்டும் ஓரியன்டாக நம்ம போக முடியாது. அதில் டூல்ஸ் சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஃபியூச்சர் க்ரோத் எப்படி சார் இருக்குது இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த மாலிகுலர் பேங்கிங், மாலிகுலர் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு பேப்பரில் வந்து நம்ம வந்து பிஹெச்டி பண்ணோம்னா ஃபியூச்சர் வந்து இந்தியாவில் நமக்கு ஸ்கோப் இருக்குமா சார்? ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ரிசர்ச் செக்டரில் இந்தியாவில் நமக்கு ஸ்கோப் இருக்குமா? ஏன்னா இந்த ஃபார்மா பேக்ரவுண்டு கிடையாது சார். ஃபார்மா பேக்ரவுண்டாக இருந்தால் நம்ம வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் போகலாம். ஃபார்மா பேக்ரவுண்ட் இருந்தால் தான் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போகணுங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் இப்போ ரிசர்ச் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, பிஹெச்டி பண்ண போகிறேன்னு. பிஹெச்டி பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஏரியாஸ் சூஸ் பண்ணும்போது ஃபார்மா கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மாலிகுலர் டாக்கிங் ஆர் மாலிகுலர் சிமுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அது மட்டுமே பண்ணும்போது ஏஐ தேவையில்லை. பட் அதை தாண்டி அதிலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸும் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்த்து பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் நிறையா கம்பெனிஸில் இருக்கும். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வெறும் ஃபார்மகாலஜி ஃபார்மசி படித்தவங்க மட்டும் இருக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான பிஹெச்டி பண்ணிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். பயோடெக்கை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஒரு நல்ல ரிசர்ச் லேபில் சேர்ந்து ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து பண்ணலாங்கிற மாதிரி சொன்னீங்க, அது டெக்னிக்கலி பாசிபிள். ஆனால் வந்து ஒரு நல்ல காலேஜில் போய் நேரில் போய் பண்ணும்போது அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் பார்ட் டைம் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதத்தில் ஒரு 4 நாளாவது அங்கே காலேஜில் போய் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரோட நல்லா பேசி அங்கே கூட இருக்கிற மற்ற சக மாணவர்களோட பழகி அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பண்ணுங்கள். ஏன்னா ரிசர்ச்சுங்கிறது நீங்கள் தனியாக ஏதோ ஒன்று பண்ணுறது கிடையாது. அதில் நிறையா கொலாபரேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண வேண்டிய ஹெல்ப் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான மோட்டிவேஷனோட செய்யுங்க. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க. ரேணுகா, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ சார். வணக்கம் சார். 12th முடிச்சுட்டு சிஎஸ்சி எடுக்கிறதா இல்லாட்டி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறதா சார் பெட்டர் எது சார்?
சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா? எஸ் சார், இன்ஜினியரிங்ல. ஓகே, இன்னொன்று சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஏஐ எம்எல் அந்த மாதிரி எடுக்கிறது பெட்டரா சார்? ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா ஏஐஎம்எல் எடுக்கிறதாங்கிற மாதிரி ஜென்ரல் கொஷின் கேட்டிருக்கீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏஐஎம்எல்ங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியா நீங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக இந்த டொமைனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரியான கோடிங், அந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன், அதில் தான் எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை எடுங்க. இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு கூடவே ஏஐஎம்எல் கோர்சஸை சைட்லேயும் படிங்க. அது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்சுவல் பேஷன் என்னன்னு பார்த்து பண்ணுங்கள். எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக மட்டும் ஒரு டிகிரி எடுத்து படிக்காதீங்க. நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ 2032 இப்போ இருக்கிற ஏஐ போய் ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதை படிக்கும்போது அதை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? 4 வருஷம் கழித்து நான் இப்போ சேர்றேன் அப்படின்னா 29,000 நான் வெளில வர்றதுக்கே. அப்போ அதை அடாப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியுமா? ஸோ ஒரு கரிக்குலமில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப எல்லா கான்செப்ட்ஸோட பேசிக்ஸும் சொல்லிக் கொடுக்கப்படும். அந்த பேசிக்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதிலேருந்து வர அடுத்த டெக்னாலஜிஸை பிக்கப் பண்ணிக்க முடியும். அந்த பேசிக்ஸ், அந்த ஃபவுண்டேஷன், அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். அதனால தான் நல்ல கல்லூரியில் சேரணுங்கிறது சொல்கிறது எப்பயுமே. ஏன்னா அங்கே இருக்கிற பேராசிரியர்களால் நமக்கு நல்ல புரிதலை கொடுக்க முடியும். அண்ட் நல்ல லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது வேறு டெக்னாலஜிஸ் வரும்போது உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும். அண்ட் நல்ல கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு புது எலெக்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அது சம்மந்தமான எலெக்டிவ் கோர்சஸ் வரும். அதை படிக்கலாம். அது போக நீங்கள் கல்லூரிகளில் மட்டும் இல்லாமல் வேறு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், இப்போ இந்த NPTEL அப்படின்னு சொல்லி IITs எல்லாம் சேர்ந்து ஆஃபர் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இதில் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வரும்போது IITயில் அந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதே ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக இங்கேயும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் கோச்சிங்கும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது நீங்கள் எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் இமீடியட்டாக கேட்சப் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். பெரம்பூர்லேருந்து கார்த்திக், உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம் கார்த்திக், இணைப்பில் இருக்கிறீங்க. IITM டேட்டா சயின்ஸும் AIDS காலேஜில் படிக்கிறதுக்கு எப்படி சார் இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்? IITயில் படித்தா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா சார்? IITலையா வெளியில் படிக்கிறதா? ஸோ வெளியிலங்கிறதுல வந்து எல்லா காலேஜும் வந்துடுறதுனால அது மொத்தமாக என்னால் கம்பேரிசன் பண்ணி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் IITயில் படிக்கும்போது உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது எங்களோட அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்ததை மட்டுமே டெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு அடுத்த லெவல் புரிதல் இருக்காங்கிறதுக்கு ஒரு புஷ் பண்ணுவோம். அந்த புஷ் வரும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிற ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட் கேட்டிங்கன்னா அந்தந்த காலேஜுக்கு வேறு டைப் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், BS டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரிலேட்டிவ்லி நியூ ப்ரோக்ராம். இப்போ ஒரு 4 வருஷமாக தான் இருக்குது. டிகிரியில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் டிகிரி முடிக்கிறாங்க. ஸோ அந்த டிகிரி முடிக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிருக்காங்க, இல்லை அவங்க வேறு ஏதாவது ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை வேறு ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். டிகிரி முடிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் மல்டிபிள் எக்ஸிட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் முடிப்பீங்க அதெல்லாம் உங்களோட உழைப்புலையும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் பொறுத்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேறு லெவலில் இருக்கும்போது வேறு மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நன்றி. அடுத்த நேயர் திருவேற்காட்டிலேருந்து பாலன், உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க சார். என்னுடைய பொண்ணு வந்து இப்போ அதாவது நாங்கள் வந்து சார் சொல்லுங்க. +2 வந்து இப்போ நீட் கோச்சிங் சேர்த்துருக்கோம். நீட் முடிச்சுட்டு சப்போஸ் அவங்களுக்கு வந்து டாக்டர் சீட்டு அந்த என்ட்ரன்ஸ் கிடைக்கலன்னா அவங்க வந்து இந்த இதை படிக்கலாமா சார்? ஏஐ படிக்கலாமா சார்? நீட் ட்ரை பண்ணுறாங்க, டாக்டர் சீட் கிடைக்கலன்னா படிக்கலாமா? டாக்டர் சீட்டு கிடைச்சாலுமே படிக்கலாம் சார். இது வந்து இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் கண்டென்ட் சொல்லிக் கொடுக்குறோங்கிறதுனால நீங்கள் வேறு ஒரு இது படிச்சுட்டே படிக்கலாம். நீங்கள் மெடிசின் அது ரிலேட்டட் ஃபீல்டில் கண்டிப்பாக ஏஐக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது.
நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி படிச்சிங்கன்னாலும் அதில் ரிசர்ச்சில் போகணும், இல்லை அதில் சில இமேஜஸ் அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறீங்க இல்லையா, எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு எம்ஆர்ஐயோ எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இமேஜஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கெலாம் கூட ஏஐ நிறையா யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டாக்டருக்கு சேர்ந்தாலும் படிக்கலாம், இல்லை நீட் வேண்டாம் நான் போகல டாக்டருக்கு போகல வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறேன்னு நினச்சிங்கனாலும் படிக்கலாம். நீங்கள் டாக்டரை எடுத்து படிக்கும்போது அதுக்கான மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. நன்றி. அடுத்த நேயர் தஞ்சையிலேருந்து கீதா, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. சார் நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம். என் பையன் வந்து மதுரை டிஎன்ஏயில் பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏஐ சம்பந்தமாக இந்த ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ண முடியுமா அக்ரி ரிலேட்டிவா? அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிறையா சஸ்டைனபிள் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா விதத்துலேயுமே வந்து இயற்கையோடு சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள், அதில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த என்வாயன்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதிலெல்லாம் வந்து ஏஐக்கு நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏஐ கோர்ஸ் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏஐ கோர்சஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் டிகிரியோடு சேர்ந்து படிக்கலாம். நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஐஐடி மெட்ராஸோட டிகிரி ப்ரோக்ராம் சேர்ந்து படிக்கணுன்னா நீங்கள் டிப்ளமா வரைக்கும் படிச்சுட்டு அதை நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம் அந்த மாதிரி. நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் வரும்போது அது மேலே ஆர்வம் வர்றது இயல்பானது. ஆனால் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ 99% ஏஐ டூல்ஸ் வந்து வெளிநாடுகளில் தான், குறிப்பாக அமெரிக்காவில் தான் டெவலப் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எனக்கு ஏஐ முடித்தோடனே என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், அல்லது வெளிநாடுகளில் என்ன வாய்ப்புகள் இருக்கும்? ஸோ வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஐயில் புது டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணுறதுல இன்னும் இந்தியா கொஞ்சம் கேட்சப் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து அதுக்கான சப்போர்ட் இருக்குது. நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏஐ ஃபார் அக்ரிகல்ச்சர், ஏஐ ஃபார் எஜுகேஷன் அந்த மாதிரி. ஸோ அதனால் அதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்தியாவோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐயை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கம்பெனியும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டையோ இல்லை அவங்களோட ஃபினான்சஸையோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுல நிறையாவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால் ஏஐ தெரிஞ்சவங்க எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படுறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் ரொம்ப நிறையா இருக்குது. சரி, ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். மதுரையிலேருந்து சந்திரசேகரன், உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ சார். வணக்கம். என் பொண்ணு வந்து சார் ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருக்கா, பயோமேக்ஸ் படிச்சிருக்கா சார். அவன் வந்து பயோடெக்னாலஜி, பிஇ பயோடெக்னாலஜி படிக்கலாம்னு நினைக்கிறார் சார். இல்லாட்டி பிடெக் பயோடெக்னாலஜி படித்தா நல்லதா சார்? எது சார் வேல்யூவாக இருக்குது? பிடெக் பயோடெக்னாலஜி. பிஇ பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கலாம். நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பயோடெக்னாலஜி படிக்கும்போது நல்லா கற்றுக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு பிடெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் ஒரு எம்எஸ் பை ரிசர்ச்சோ இல்லை பிஹெச்டியோ பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். பிடெக் மட்டும் முடித்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமானா பயோடெக்கில் கொஞ்சம் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் தான் வந்து ஒரு மெயின் கோலாக இருக்கும். அதனால் நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த லாங் டேர்மாக ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் உங்கள் பொண்ணுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக பயோடெக் பயோடெக்னாலஜி படிக்கலாம். நன்றி. அடுத்த நேயர் கடலூர்லேருந்து கௌசல்யா, உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எங்கள் பையன் பிபிஏ முடிச்சிருக்காரு சார். அவர் இந்த ஏஐ ப்ரோக்ராம் இதில் டேட்டா சயின்ஸில் சேர முடியுங்களா? சேரலாமா? கண்டிப்பாக சேரலாம். பிபிஏ முடித்தவங்க இல்லை, எந்த டொமைனில் இருக்கிறவங்கனாலும் படிக்க முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கணும். பிபிஏ முடித்தவங்களாலையும் படிக்க முடியும் இந்த ப்ரோக்ராம். நன்றி அழைத்தமைக்கு. இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசிடுவோம். பெங்களூர்லேருந்து ராஜேஸ்வரி அழைச்சிருக்கிறீங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ சார், பெங்களூர்லேருந்து ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏஐ டேட்டா சயின்டிஃபிக் வந்து நம்ம கோர்ஸாகவே எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இது படிக்கும் போதே நம்மளுக்கு ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குமா? ஓகே. ஸோ இந்த நாங்கள் ஆஃபர் பண்ணுற பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் ஆன்லைனில் இருந்து தான் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் அதனால் வேறு ஒரு காலேஜ் டிகிரியோ இல்லை வேறு ஒரு ப்ரோக்ராமோ படிக்கும்போது இதை சேர்ந்து படிக்க முடியும்.
இதை மட்டுமே ஸ்டாண்டலோன் டிகிரியாகவும் படிக்கலாம். வேறு காலேஜஸ்லேயும் இந்த மாதிரி ஏஐ டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரிஸ் இருக்குது, அதை மட்டும் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஆனால் வேறு ஒரு டிகிரியோடு சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஆனால் என்ன அதுக்கேற்ற அளவுக்கு எஃபர்ட் போடணும். ஏன்னா 2 டிகிரி சேர்ந்து படிக்கும்போது அதுக்கான உழைப்பும் நேரமும் நீங்கள் தான் ஒதுக்கணும். நன்றி. அடுத்த நேயர் செம்பரம்பாக்கம்லேருந்து மன்மதன், உன் கேள்வியை கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என் பையன் வந்து பயோமேக்ஸ் படிக்கிறாரு. அவர் வந்து ஏஐ படிக்கலாமா அப்படின்னா நீட்டுக்கு இங்க பக்கத்துல எங்க கோச்சிங் சென்டர் இல்ல, அது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதுக்கு எதனா ஒரு மாற்று படிப்பு எதனா உண்டா? ஸோ பயோமெடிக்கல் படிச்சுட்டு ஏஐஎம்எல் படிக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பயோமெடிக்கலில் மெடிக்கல் டொமைனை பொறுத்த வரைக்கும் நிறையாவே அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன படிக்கிறாருன்றதை பொறுத்து அவரை சூஸ் பண்ண சொல்லுங்கள். டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸை அவர் கண்டிப்பாக மெடிக்கல் டொமைனில் யூஸ் பண்ணலாம். உங்கள் நீட் படித்து மெடிக்கல் சேரணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங் கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐம் ஷுர் அது உங்களுக்கும் கிடைக்கும் அந்த வாய்ப்பு. ஆல் தி பெஸ்ட். நன்றி. அடுத்த நேயர் கரூர்லேருந்து நடராஜன், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். வணக்கம் சார், நடராஜன் சார். இப்போ படித்து முடிச்சுட்டு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ ஃபியூச்சரில் ஏஐ டெக்னாலஜி படித்தா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்கிறத ஒரு ஐடியா இருக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வி சார். இப்போ இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? ஏஐங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயமா ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் என்னென்னா, ஏஐ என்னோட வேலையை எடுத்துக்குமா, ஏஐ டேக் அவே மை ஜாப் அப்படிங்கிறது. ஏஐயால் யாரோட வேலையும் எடுத்துக்க முடியாது. ஆனால் ஏஐ தெரிஞ்ச இன்னொரு மனுஷன் உங்களோட வேலையை எடுத்துக்க முடியும். அதனால் ஏஐ தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கல் இன்றைக்கி. ஸோ நீங்கள் ஓரளவுக்காவது உங்களோட என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு புரிதல் ஏஐயில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி அழைத்தமைக்கு சார். இப்போ பொதுவாக இன்ஜினியரிங்கில் ஒரு டிகிரி படிக்கிறேன், நான் 4 வருஷம் ஒரு டிகிரி படிக்கிறேன், அது என்னவா வேணால் இருக்கட்டும் படிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் அந்த ஒரு டிகிரி மட்டுமே பத்தாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அதை ஒரு டிகிரி மட்டும் பத்தாதுங்கிறது இல்லை. அந்த டிகிரியில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை மட்டுமே படிப்பேன்னு சொல்கிறது பத்தாது. சிலபஸ் மட்டும் பத்தாது. ஏன்னா நீங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுத்துட்டு நான் வந்து அந்த உங்களுக்கு கம்பெனிக்கு தேவையான வேலைக்கு போகிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னால் 4 வருஷம் பத்தாது. அதனால காலேஜில் சொல்லிக் கொடுக்கப்படுற விஷயங்கள் வந்து உங்களோட புரிதலை அதிகப்படுத்துறதுக்காகவும் உங்களோட திறன்களை கொஞ்சம் வளர்க்குறதுக்காகவும் தான். அது போக உங்கள் திறனை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். அதுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுற NPTEL சர்டிஃபிகேஷன் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது ஒன்று இருக்குது. ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. இங்கே தமிழ்நாடு அரசு பண்ணுற நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. இது போக நீங்களாகவும் முயற்சி பண்ணி தனியாக செய்யலாம். ஸோ இது மாதிரி அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ், அடிஷ்னல் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் இதெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக அத்தியாவசியமாகிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நான் காலேஜுக்கு போனேன், அங்கே இருக்கிறத படித்தேன், 80% மார்க் வாங்கினேன்னு மட்டும் இருந்தால் இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் கொஞ்சம் கடினமாகிட்டு இருக்கும். சரி, கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். சென்னையிலேருந்து லிங்கேஸ்வரன், உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம். என்னுடைய மகன் வந்து இப்போ 10ஆம் வகுப்பு எழுதியிருக்காரு. இப்போ மெட்ராஸ் IITல இருந்து இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ற மாதிரி ஆன்லைன்ல ஆஃபர் பண்ற மாதிரி பேராசிரியர் சொல்லியிருக்காங்க. இப்போ அது +2 முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண முடியுங்களா, இல்ல டிகிரி எதுவும் பண்ணணுமா, இல்ல இப்போ எதுவும் நம்ம 10th பேஸ்லயே பண்ணலாங்களா? இப்போ உங்கள் பையன் இப்போ தான் 10th முடிச்சிருக்கான்னு சொல்கிறீங்க. உங்கள் பையன் 11th முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாங்கன்னா அந்த குவாலிஃபையர் ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, 4 வாரம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பரீட்சை எழுதணும்னு. அந்த குவாலிஃபையர் முடிச்சுட்டு அட்மிஷன் லெட்டர் வாங்கி வச்சுக்கலாம். அந்த அட்மிஷன் வந்து 2 வருஷத்து வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் சேர்ற மாதிரி இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சைமல்டேனியஸாக வேறு ஒரு காலேஜ் டிகிரியோடு சேர்ந்தும் படிக்கலாம். இது மட்டும் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். பட் வேறு ஒரு காலேஜ் டிகிரியோடு சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு வேறு அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் இருக்கும். நன்றி அழைத்தமைக்கு சார். இப்போ பயோடெக்னாலஜி பற்றி பேசும்போது அதில் இந்த ஏஐ இன்க்ளூட் பண்ணி படிக்கும்போது என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? பயோடெக்கில் இன்றைக்கி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஹியூமன் பவர் மட்டும் பத்தாது. ஏன்னா டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு.
இப்போ ரீசெண்டாக வந்து ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறையா இந்தியன் பீப்புளோட ஜீனோமை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன மாறுபாடுகள் இருக்குது, என்ன குறைபாடுகள் இருக்குது, இது எந்த டிசீஸ் எதனால் வருது, இதெல்லாம் படிக்கணும்னா நான் இவ்வளோ டேட்டாவை எங்கேருந்து அனலைஸ் பண்ணுறது? நம்ம எல்லாம் பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. நம்ம கிகாபைட் தாண்டி டெராபைட் தாண்டி பெட்டாபைட்ஸில் இருக்குது. அவ்வளோ டேட்டாவை அனலைஸ் பண்ணணுன்னா நம்ம ஒரு ஹியூமனால் அது பண்ண முடியாது. அந்த டயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய அனாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஆல்ஃபாஃபோல்டு அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு தான் நோபல் ப்ரைஸ்லாம் கூட கொடுத்தாங்க. ப்ரோட்டீன் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோட்டீன் எப்படி வருது, அதை வந்து அது எந்த விதமாக ஒர்க் ஆகுது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் மெக்கானிசம் மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டிக்கலாக தேவைப்படுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமேஜிங்கில் அந்த இமேஜ் அனாலிசிஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு டாக்டர் வந்து ஒரு இமேஜை பார்த்துட்டு இதில் ஒரு டியூமர் இருக்கா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் அனாலிசிஸ் டூல் வச்சு உங்களால் இன்னும் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கிறப்பவே கண்டுபிடிக்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. சரி, இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். திருச்சியிலேருந்து கார்த்திகேயன், உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இல்லை, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நல்லது சார், நல்லது சார். வணக்கம் சார். என்னோட பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இயர் இசி பண்றாங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் இசி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து கெரியர் ஜாப் ஓரியன்டா அவங்க கோர்ஸ் சைடு போறது பெட்டரா இல்ல ஏஐ டேட்டா சயின்ஸ்ல ஏதாவது எனேபிள்டா பண்றது நல்லதா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறதா சொல்கிறீங்க. அந்த ஃபீல்ட்லேயே ஆர்வம் இருக்குன்னா ஐஐடி மெட்ராஸில் இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் மாதிரியே எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இசிஇயோடு சேர்ந்து அதையும் படிக்க முடியும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமில் இதே மாதிரி ஸ்கில்ஸ் வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த டொமைனில் தான் ஆர்வம் இருக்குன்னா இதை சேர்த்து படிக்கலாம். இல்லை எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு இன்னும் நிறையா கோடிங் ப்ரோக்ராமிங் சைடில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைடில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ சேர்ந்து படிக்கிறது கண்டிப்பாக வேல்யூபிளாக இருக்கும். நன்றி. அடுத்த நேயர் சீனிவாசன், உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்போது பேச்சுலர் டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். பேச்சுலர் டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். சரிங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து மாஸ்டர் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஸ்பெஷலைசேஷன்லேயே பண்ணலான்னு இருக்கேன் சார். அதுவுமே வந்து இப்போது ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறப்போ எந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணால் எனக்கு வந்து பெட்டர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் இல்லை ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் நல்லா கிடைக்கும், இது நான் இப்போ Tier 1 Tier 2 காலேஜ் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போது எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தால் நமக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது சார். அதில் வந்து இன்றைக்கி இருக்கிறதுல மேனுஃபேக்சரிங் செக்டரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல் டிசைன் அந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் போனீங்கன்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பிடித்தமானதை எடுத்து படிக்கலாம். நன்றி. அடுத்த நேயர் தென்காசிலேருந்து ஆல்வின், உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக விஷுவல் கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. இப்போ நான் அதோட கோர்ஸை படிக்கலாமா சார் கரஸில்? ப்ரொஃபஸர் படிக்கலாமா? படிக்கலாம் சார். எல்லா வயதினரும் படிக்கிறாங்க, எந்த விதமான ப்ரொஃபஷனாக இருந்தாலும் படிக்கிறாங்க. 12th முடித்த ஒரு 17 வயசு மாணவர்லேருந்து 82 வயசு பெரியவர் வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் இருக்காங்க, படிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி ஃபீல்ட்லேயும் ஏஐக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த வருஷம் டிகிரி முடிச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஃபுல் டைம் டைரக்ஷனில் தான் இருக்கார். அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து பாலிவுட் மூவிஸ்க்கு ஏஐ அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். நன்றி. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து இளமாறன், உன் கேள்வி கேளுங்க. இணைப்பில் இருக்கிறீங்க இளமாறன். எஸ் எஸ். இப்போ கேட்கலாங்களா? சொல்லுங்க சார். வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க. சென்னையில இருந்து பேசுறோம். பையன் வந்து ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறான். ஃபர்தரா ஏஐ படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி போகலாம் அப்படின்னு பத்தி கொஞ்சம் ஏதாவது கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஐஐடி மெட்ராஸோட டிகிரி ப்ரோக்ராம் படிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் மட்டும் படித்தா போதும், ஒரு 6 மாதம் பட்டு படிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான டிப்ளமோ மட்டும் படிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ லெவலில் சேர்ந்து அந்த 6 கோர்ஸ் சொன்னேன் இல்லையா, 6 கோர்ஸும் 2 ப்ராஜெக்ட்டும் அது மட்டும் பண்ணிங்கன்னா டிப்ளமோ மட்டும் கூட வாங்கலாம். மல்டிபிள் என்ட்ரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் பண்ண முடியும். இது போக நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வெளியெல்லாமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கரெக்டான இடத்துல சேர்ந்து படிங்க. நன்றி அழைத்தமைக்கு. ஸ்டார்ட் அப் பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அதுக்கு ஏஐ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? ஸ்டார்ட் அப்ஸில் நிறைய ஏஐ ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப்பை எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாங்கிறதும் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய கம்பெனியோட எஃபிஷியன்சி நிறையா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த புரிதல் கொஞ்சம் இருக்கும்போது ஸ்டார்ட் அப்பை இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். கும்பகோணம்லேருந்து விஸ்வா, உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ சார். வணக்கம். ஹலோ. தொடர்ந்து பேசுங்க. ஹலோ சார், இணைப்பில் இருக்கிறீங்க? சார் நான் குமார் சார். ஃபார்ம் டி படிக்கலாமா இல்லை ஏஐ டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா? என்னங்க? ஃபார்ம் டி படிக்கலாமா ஏஐ டேட்டா சயின்ஸ் எதில் பெஸ்ட்? ஃபார்ம் பி படிக்கலாமா ஏஐ டேட்டா சயின்ஸ்? பி ஃபார்ம் சொல்கிறாங்களா? ஃபார்மசி அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிறது இது 2ல் 1ன்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் உங்களுக்கு ஃபார்மசியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஃபார்மசி படிச்சுட்டு ஏஐயை ஒரு அடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸாக கற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ண வேணாம். ஸோ அதாவது ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் வெட் லேபில் ஒர்க் பண்ணுறது, நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லேயும் பயாலஜி லேப்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கணும். இல்லை எனக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏஐ டேட்டா சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்மசி படிச்சுக்கிட்டு ஏஐயோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கோங்க. நன்றி அழைத்தமைக்கு. சரி, இப்போ டேட்டா சயின்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், ஏஐ பற்றியும் பேசுகிறோம். இப்போ ஏஐ ரொம்ப வளர்ச்சி அடைந்த பிறகு டேட்டா சயின்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் அதுவே பார்த்துரும் அப்படின்னா எனக்கு என்னங்க வேகன்சி இருக்குன்னு ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி ஏஐ வந்து நம்மளோட எல்லா வேலைகள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, கோடு இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுவே டேட்டா சயின்ஸ் வேலைகள்லாம் பார்த்துரும்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட எல்லா வேலையும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பண்ணிட முடியுங்கிறது கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அது போக அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்மளோட நாலேஜை இன்னும் அதிகம் பண்ணி, நம்மளோட ஸ்கில்ஸை இன்னும் அதிகம் பண்ணி நம்ம இன்னும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் இன்னைக்கு வரைக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் க்ரோ. நம்ம அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இறுதி கருத்தாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிறது? மாணவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச டிகிரியை சூஸ் பண்ணி படிங்க. நல்ல காலேஜ் எதுன்னு தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு பெற்றோர்கள் அவங்க கூட இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட கருத்து கேளுங்க. நான் தெரிஞ்சவங்ககிட்ட 4 பேர்கிட்ட கேட்டுட்டு நல்ல கல்லூரிகளில் சேர்ந்து படிங்க. டிகிரி படிக்கும்போது அந்த டிகிரி மட்டும் பத்தாது, ஸ்கில்ஸும் தேவை. அதுக்கான திறன்களை வளர்த்துக்கிறதுக்கான எஃபர்ட் நான் வெளியவும் போடணும் அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க. ஸ்கூலில் படித்த மாதிரி நான் வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்கிறேங்கிறது வாழ்க்கைக்கு உதவாது, ஏட்டுச்சுரக்காய் ஆயிரும் அப்புறம். அதனால் படிக்கும்போது எல்லா திறன்களையும் வளர்த்துக்கோங்க. கல்லூரி 3 வருஷமோ 4 வருஷமோ நீங்கள் படிக்கிற டைமில் உங்கள் ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். நேர்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டமைக்கு நன்றி. மக்களே, தேங்க் யூ ஃபார் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். நம்ம ஜி ஸ்கொயர் அரண்யா ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்சஸா phase 1 sold out, அதுவும் வெறும் 56 ஹார்ஸ்ல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.